எக்ஸசைஸ் 1.2 8th மேக்ஸில் 1.2ல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணணும், வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி என்ன இது கொடுத்துருக்காங்க, -5/12 + 7/15. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 15 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 75 வரும். 12 7 மல்டிப்ளை பண்ணும்போது 84 / 12 15. அப்போ என்ன வரும், 180. அப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், அதாவது -75 84 இருக்குது. அப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9 கிடைக்கும். கீழே ஒரு 180 இருக்கா, டிவைட் பண்ணால் 1/20 வந்துடும். எப்படி நீங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸை சும்மா ஒன் வேர்டை மட்டும் படிச்சு ஆன்சரை மட்டும் படிச்சு போவாதீங்க. எப்படி அது வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து த வேல்யூ ஆஃப் -3/6 × -18/9. அப்போ இன்ட்டுங்கிற போது நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 18யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6ம் 3 18 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 6ம் 9ம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்து த வேல்யூ ஆஃப் -15/23 டிவைடட் -30/46 இஸ் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது -15/23 டிவிஷன். அப்போ இங்கே வந்து டிவிஷன் இந்த பக்கம் இருக்கும்போது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது கீழே உள்ளது மேலே தலைகீழாக வரும். 46 30 வந்துடும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். 15 ரெண்டே அடி கொடுத்தா 2 வந்துடும். இது ரெண்டே அடி கொடுக்கும்போது உங்களுக்கு 2 15s 30. இது இங்கே 2 தான் இருக்கும். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 2 தான் வரும். அப்போ இது 2 வரும். அந்த 2 கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு 1 வந்துடும். அதான் ஆன்சர். ஆனால் இதுக்கும் வந்து நீங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். இதே மாதிரி கேன்சல் பண்ணி கூட போடலாம். 1 3 3 3 3 9 3 இருக்குமா, இங்கே 1 6 6 3 6 18. அங்கேயும் 3 இருக்கும். ரெண்டே அடிபட்டு 1 தான் இருக்கும். இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +1 ஆயிருக்கும். அடுத்து 4th சம் வந்து எப்படின்னா, the rational number does not have a reciprocal. இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது, இந்த நம்பருக்கு வந்து கிடையாது அப்படின்றது. இப்போ 2/3 3/2 போட்டால் எல்லாத்துக்கும் ரெசிப்ரோக்கல் இருக்குது. ஆனால் 0க்கு வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் 0/1ன்னு போடும்போது அடுத்து அது 1/0 செஞ்சால் 1/0 1 தான் வரும். அப்போ அது கூட இருக்கும், 0க்கு வந்து கிடையாது. ஸோ 0 does not have a reciprocal. the multiplicative inverse of -1க்கு வந்து ஒன்று என்ன வரும், நீங்கள் இன்வர்ஸ் பார்க்கும்போது தலைகீழாக பார்க்கும். 1/-1னாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், -1 தான் கிடைக்கும். இவ்வளோதான் இந்த வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால், ஒன் வேர்ட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.